Hello friends, welcome to 𝗧𝗵𝗶 இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அரபிக் குத்து அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபாண்ட் பீஸ்ட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ அதில் வந்து இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அரபிக் ஸ்டைல் ஃபாண்ட்ஸை. இந்த ஃபாண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஃபாண்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இப்போ எப்படி இந்த ஃபாண்ட்டை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. அந்த பீஸ்ட் மூவி அரபிக் குத்து ஸ்டைல் வந்து இந்த ஃபாண்ட்டை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இது மாதிரி ஃபாண்ட்டுகளை இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணலாம். மொபைலில் எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது, மொபைலில் நம்ம எப்படி இமேஜ் எடிட்டரில் இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அரபிக் குத்து இதில் பேக்ரவுண்டு இமேஜஸ்லாம் இருக்கும். அந்த இமேஜஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம பயன்படுத்துங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நான் ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் காமிக்கும். இந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் எடிட்டர் இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இமேஜ் எடிட்டர் மூலமாக எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை இமேஜ் வந்து ஒன்று சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது சில ஆடு வரும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். நம்ம அந்த ஆடு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே கார்னரில் மொதல் ஆப்ஷன் ஆடு டெக்ஸ்ட். அந்த ஆடு டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்பை அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 𝗧𝗵𝗶 தமிழ் டெக் அப்படின்னு நினைக்கிறேன். 𝗧𝗵𝗶 தமிழ் டெக் நான் கொடுக்குறேன். 𝗧𝗵𝗶 தமிழ் டெக் இதை நான் நார்மலாக கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இதில் ஏற்கனவே இன்பில்ட்டாக நிறைய ஃபாண்ட் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம ஃபாண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபேவரேட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் மை ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். மை ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்க பாருங்கள். அது ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதா, அந்த ப்ளஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஃபாண்ட்டை வந்து. அதை வந்து உள்ள ஃபோல்டரில் இருக்குது, அரபிக் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. அந்த ஃபோல்டரில் இருக்க ஃபாண்ட்டை வந்து இதை சர்ச் பண்ணோம். அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸாக நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் குத்து அதில் வரக்கூடிய இந்த ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட் இந்த ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டு இது ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த அரபிக் ஸ்டைல் ஃபாண்ட்ஸாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோல்டர் ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் வந்து அதில் இருக்கும். உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸில் அதை அனலைஸ் பண்ணி காமிச்சிடும். இப்போ உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச ஃபாண்ட் எல்லாத்தையுமே இங்கே காமிக்கும். இது ஃபுல்லாகவே அரபிக் ஸ்டைல் ஃபாண்ட்டு தான். உங்களுக்கு பிடிச்சதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டு தான். இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறத ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆடு கொடுத்துட்றேன். இந்த டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து செலக்ட் ஆகிரும். எனக்கு வேணுங்கிறத பண்ணணும்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். ஆடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை ஃபுல்லாகவே இங்கே ஆட் ஆகிரும். இப்போ நம்ம என்னென்ன ஃபாண்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாகவே மை ஃபாண்ட்ஸில் வந்துடும். இந்த மை ஃபாண்ட்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபாண்ட்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் வரும். ஜஸ்ட்டு நான் இப்போ மொதல் ஆப்ஷனை பண்ணுறேன். அந்த ஃபாண்ட்டு காமிக்க பாருங்கள். இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நீங்கள் கலர்ஸை மாற்றலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை. ஜஸ்ட்டு அதை அப்படி பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் கலர்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். கலர் வந்து நான் இந்த ரெட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரோக் பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஸ்ட்ரோக் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பப்பட்ட டெக்ஸ்ட்டை மாற்றலாம். இல்லை நீங்கள் வேறு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வேறு கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கலரே நான் அல்ல பழைய கலரை வந்து கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா பழைய கலரை கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் அந்த ஆரோ மார்க் மாதிரி காமிக்குது இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். திரும்ப எடிட் பண்ணலாம். ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா இமேஜாக சேவ் பண்ணிங்கன்னா இமேஜாக இருக்கும்.
அதை அப்படியே நம்ம அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஏகே இந்த அதாவது இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இப்படி தான் இந்த ஃபாண்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டையுமே வச்சு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 𝗵 தான் இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் குத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபாண்ட்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 𝗵 இருக்கும். இது எல்லாமே நம்ம அதிலேருந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோ தமிழ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.